ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கிருபை பாருங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு சமூகத்தில் வந்து இருக்குது பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே சங்கீதம் நாம் தொடர்ந்து பார்த்த பிரகாரமாக சங்கீதம் 90 சங்கீதம் 15ஆம் வசனத்திலே நாம் இந்த மாதம் தொடங்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 728 சங்கீதம் 728 அதிலே நாம் வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும் என்ற வார்த்தையை நாம் வைத்து நாம் இந்த மாதம் முழுவதும் 4 செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இன்று 5ஆவது செய்தியை கேட்க போகிறோம். நான் இதை முடிக்கப் போகிறேன். ஆகினால இந்த 4 செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரம் கொடுக்குற செய்தியை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் டைரியில் எழுதி அதை நீங்கள் தியானிக்க வேண்டும். கர்த்தர் வெளிப்படுத்துவார், பேசுவார். 1ஆம் தேதி நான் கொடுத்த இந்த ஒரு வார்த்தை என்னன்னா, இதில் ஆண்டோடைய வசனத்தை நாம் பார்த்தோம். ஜூலை மாதம் கார்டு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்னை பாருங்கள். உங்களுக்கு கிடைக்காதவங்க நான் தன கார்டு தருகிறேன். என்கிட்ட 2-3 கார்டு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்த முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் வருஷத்துக்கும் என்று நாம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும் என்று நாம் அதில் 3 குறிப்பை பார்த்தோம். சிறுமைப்படுத்தப்பட்ட அண்ணால் ஆண்டவர் பிள்ளை தந்து மகிழ்ச்சியாக்கினார். சிறுமைப்படுத்தப்பட்ட நகோமி ரூத்துக்கு குடும்பம் தந்து தேவன் மகிழ்ச்சியாக்கினார். சிறுமைப்படுத்தப்பட்ட எசேக்கியாவுக்கு நீடித்த நாட்டை தந்து தேவன் மகிழ்ச்சியாக்கினார் என்று 1ஆம் தேதி நாம் பார்த்தோம். அதன் பின்பு நாம் முதல் வாரத்திலே என்ன பார்த்தோம் என்றால் 7ஆம் தேதி எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி நம்ம, அதாவது அஃப்ளெக்டட் என்ற ஒரு ரோடை வச்சு அதை நம்ம தியானித்தோம். அதில் 3 குறிப்பை நாம் பார்த்தோம். என்னென்ன மோசேவுடைய ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே கர்த்தாவே, அதாவது அஃப்ளெக்டட் பண்ணப்பட்ட தேசத்தில் என்னை பழுக பண்ணினேன் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டான். 2வது, ஆண்டவர் கர்த்தர் என்னை அனுப்பின, அதாவது என்னை துன்பப்படுத்தின சிறுமைப்படுத்தின அந்த தேசத்தில் ஆண்டவர் என்னை என்ன பண்ணார், என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி அதில் நாம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மோசே பிளெஸ்ஸிங் பொசிஷன் தந்தார், பார்ட்னர் தந்தார். ஆண்டவர் வந்து அவனோட பேரண்ட்ஸ் என்று பார்த்தோம். 2வதாக அது குறிப்பாக பார்த்தோம், ஆண்டவர் என்னுடைய அப்ளிகேஷனை கண்ணோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி நான் தாவீதை குறித்து பார்த்தோம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, அவனை நிலையை திருப்பி தந்தார், அவனுடைய பொசிஷனை திருப்பி ரெஸ்டோர் பண்ணார். அவருடைய சத்துருக்கு ரிப்பெண்டன்ஸ் பண்ணபடி செய்தார். 3வதாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனு ரெஸ்பெக்ட் பெறும்படி செய்தார். அதே போல் 4வதாக அந்த எனிமி சத்ருவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நீ சாவதில்லை என்று சொல்லி ப்ராமிஸ் பண்ணபடி கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார் பார்த்தோம். 2வது வாரத்திலே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு எங்களை நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாகும் என்று சொல்லி அதில் நாம் ஆண்டவருடைய 3வது பாட்டாக அதில் பார்த்தோம். அதில் முதல்ல யாரை பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதத்திலிருந்து 9-14 தேவரே எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று பார்த்தோம். என் துன்பத்தை நோக்கி பாரும் என்று ஜெபத்திலே கூறினார். அதை வந்து லுக் அட் மீ என்று தியானம், டேவிட் பிரேயர் லுக் அட் மீ என்று பார்த்தோம். லுக் அட் மீ அண்ட் ஃபர்கிவ் மை சின்ஸ்னு பார்த்தோம். லுக் அட் மீ மை என்னுடைய சின், வாலிபத்தில் செய்த பாவத்தை பார்க்கணும் என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் லுக் அட் மீ அண்ட் ஃபர்கிவ் மை இனிக்விட்டி, என் அக்கிரமத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அப்படியாக தாவீதை கர்த்தர் மன்னித்தார் என்று பார்த்தோம். 3வதாக துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் அந்த துன்பத்திலிருந்து அவனை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி ஆண்டவர் செய்தார். அதே போல் யாக்கோபு என்ன சொன்னாங்கன்னா, ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வந்தீங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலியமாக மாத்திரம் இல்லை மற்றவங்களே நம்ம துன்பம் வந்துருது அப்படின்னு சொல்லி யாக்கோபு புலம்பினதை பார்த்தோம். கர்த்தர் கடைசியாக மோசே
அவன் என்ன தெரிந்து கொண்டான்னா, மக்கள் தேவ ஜனங்கள் துன்பத்தையே அனுபவிக்க தெரிந்து கொண்டாங்க. கர்த்தர் அப்படியாக அவனை ஆண்டவர் ஒரு தலைவனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். கடைசியாக ஊழியம் செய்வதனால் ஒரு துன்பத்தை பவுலை குறித்து பார்த்தோம். இப்படியாக ஆண்டவர் நமக்கு 2வது வாரத்தில் செய்தார். கடந்த வாரம் நாம் பார்த்தது ஆண்டவர் சங்கீதம் 37:4 ஆண்டவர் கர்த்தருக்குள் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி அவர் நேரத்தில் அதை செய்வார் சொல்லி என்று சொன்னோம். அப்போ ஆண்டவர்களே மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் தேவன் நம்மை ஆசீர்வதியும் தனிப்பட்ட மனிதன் ஜெபிக்க வேண்டும், வாழ்க்கையில் பெருகிட்டு இருக்க வேண்டும் என்று சொன்ன. 2வதாக அவன் இயேசு தேவன் செய்த அதிசயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். 3வதாக காரியம் ஆடலாம்ன்றது உபவாச ஜபத்தினாலே என்று சொன்னேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிழ்ந்தார். இன்று தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு 90ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை இங்கே கீபோர்டாக வைத்து எல்லாம் தந்து வாசிக்கணுமா? முதல் வசனம் வாசிப்பு 91 பக்கம் 727 7:7 வாசிப்போம். ஆண்டவரே, தேவனே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். வாழ்க்கை திருமணம் இருந்த எங்கள் பசுத்தமுள்ள பிதாவே இயேசுவே, இன்று இந்த வார்த்தையை கருத்து தேவனே, இந்த வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசும் அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பீடும். ஆமென். நான் நினைத்தேன் இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாம் சேர்த்து வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அதனால எங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 17 வருஷம் வீட்டில் போய் வாசிங்க. இன்று செய்தியுடைய தலைப்பாக நான் சொல்லணும்னா, எந்த வசனத்தை ஆண்டவர் இந்த 90:15 பிக்கப் பண்ண வைத்தார்னா, தேவரே என்ற வார்த்தை. இந்த தேவரே என்ற வார்த்தை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, சங்கீதம் 91 ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானார். இப்போ தேவரே நமக்கு யாராக இருக்கிறாரா? அடைக்கலமாக இருக்கிறார். பக்கத்து தேவரே அடைக்கலமாக தலைமுறை தலைமுறை நமக்கு அடைக்கலமாக. அப்போ தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவரே தேவரே எனக்கு அடைக்கலம் என்று நாம் ஆண்டவர் நோக்கி தேவரே என்று வாழ்க்கையில் தேவதான் நமக்கு அடைக்கலம். இந்த உலகத்தில் எனக்கு மாத்திரம் தலைமுறை தலைமுறைக்காக தேவரே 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 அடிக்க சொல்ல தேவடா தேவடா நம்ம சொல்ல வேண்டியது தேவரே தேவரே. 3 குறிப்பை நல்ல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுருக்கமாக. அப்போ என்ன செய்ய வேண்டும்னா என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 3:12 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. தேவனே தந்த இல்லைங்க, தேவனே தந்த. அப்போ யார் தந்திருக்கிறாரு? தேவன் தான். அப்போ இது சொல்றது என்னோடு இருக்கும்படி தேவனே தந்த ஸ்திரீயானவர் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு God gave, கர்த்தர் தந்த. பக்கம் சொல்லுங்க, கர்த்தர் என்ன தந்தார் உங்களுக்கு? கர்த்தர் சொல்ல மாட்டீங்களா? என்ன தந்த? ஏதாவது தந்தாரா? ஒன்றுமே தரலன்னு சொல்றீங்களா? ஒன்றுமே தரலங்க. இந்த ஏசாப்பா வந்தனா இருக்குதான் பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். தந்தார். முதல்ல எல்லாம் தந்திருக்காரு, ஜீவனை தந்திருக்காரு பாருங்க. இன்ன வரைக்கும் ஜீவனோடு இருக்கு பாருங்க. கர்த்தர் அவரு மூச்சு எடுத்தாருன்னா போச்சு. அதனால ஜீவனை தந்திருக்காரு பாருங்க. அப்போ இங்க என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனே தந்த. அப்போ தேவனே தந்ததை ஹவ் யூ ஹேண்ட்லிங், கர்த்தர் தந்ததை நீ எப்படி அதை ஹேண்ட்லிங் என்ன சொல்ற, கையாளுற, நீ எப்படி கையாளுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், தேவன் தந்தை என்னை எப்படி கையாளுறாரு பார்க்குறீங்களா? தேவன் தந்தை எப்படி கையாளுகிறார்.
இந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தியானிப்போம். இல்லை 3 சப்-பாயிண்ட்ஸாக 3 காரியங்கள் இருக்குது. என்னென்னா, தேவன் தந்தார் என்ற ஒரு உணர்வு, ஒவ்வொரு எல்லாமே தேவனே தந்தார், தேவனே தந்த உணர்வு இருக்குன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, பிளேம் நாட் அதர்ஸ், மற்றவங்களை குற்றப்படுத்தவே மாட்டோம், மற்றவங்களை குற்றப்படுத்தவே மாட்டோம். தேவன் தந்தார். இப்போ இவர் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்குறது, நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று சொல்லும் போதுக்கு அதுக்கு ஆதாம் என்னோடனே இருக்கும்படி தேவனை தந்த ஸ்ரீயானவள் அப்படின்னு என்ன காமிச்சார். அவர் என்ன பண்ண, ஆமாண்டவரே புசிச்சிட்டார். ஆமாண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வீட்டில் போய் கேட்டால் ஒரு வீட்டில் விசிட்டிங் பண்ணி, என்னங்க ஏதாவது பண்ணிட்டு இவ தான் பண்ணலாம் இன்னைக்கு வரல. அநேக வீட்டில் என்ன பிரச்சனை, உன்னால தான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பார்த்து ரட்சிப்பட்டு முன்னாடி ரட்சிப்பட்டு பேர் அவங்க வேற ரட்சிப்பாங்க. யோ இந்த நிலைமைக்கு காரணமே நீதாயா. நான் ஒரு சர்க்கஸ்காக ஜெமினி சர்க்கஸ் மேனேஜர், அவருடைய பொண்ணு நல்ல கலராக நான் இருந்தேன். நான் இப்படி இருக்கு, எங்கள் அம்மா உன்னை நல்ல சொல்லி கல்யாணம் வச்சுட்டாரு, உன்னை கட்டதான் வேண்டியதாக இருக்கிறேன், இதுக்கு காரணமே நீ தாயா அப்படின்னு எங்கள் வீட்டில் ஓயாமல் சட்டம். நான் போட ஓயாமல் தூதிப்பேன், காலமெல்லாம் பாடுவேன், ராஜாதி ராஜா. ஆனால் எங்கள் வீட்டில் ஓயாமல் துணியே இல்லை, பாட்டு இல்லை, என்னதான் ஓயாம சண்டை தான். காலையில் குழம்பு, நைட்டு வந்தால் குழம்பு, வீட்டில் இருந்தாலே வேற என்ன சட்டம் தான், குழம்பு சட்டம் தான். ஆனால் எங்கள் அப்பா ஒரு ரோமன் கேத்தலிக், எங்கள் அம்மா ஒரு என்னது லண்டன் மிஷன் சிஎஸ்சி பேர் தான் என்னது கிறிஸ்தவம். ஆனால் வீட்டில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அது ஆண்டவர் தந்தாங்க உணர்வு இல்லை. கத்தரை விட்டார். ஏன்னா கத்தர் அவர் கொடுத்தது உணர வைக்கணும். எப்படி ஒரு மனுஷன் உணர்வானா, ரட்சிக்கப்பட்டவன் தான் உணர்வான், ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சிக்கப்பட்ட உணர்வே இருக்காது. இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு அவன் வாழ்க்கை, நீ சொல்கிற பாரு, ஒன்னெல்லாம் போய் கட்ட பாரு. ஏன் அப்படின்னா அவர் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படல. பாருங்க, கத்தர் கொடுத்தது என்ன கொடுத்தாலும் நீ எப்படி ஹேண்டில் பண்ற, ஹாவியா நீ எப்படி கையாளு. கத்தர் கொடுத்தது, கத்தருடைய கிருபையினால எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அவங்க ஊழியத்தை கொடுத்தாரு. எங்கள் ஹவுசிங் போர்டுல இத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்பு நடத்துறாங்க. எப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிப்பு நடத்துறாங்க. ஆண்டவர் பெரிய பெரிய ஆளெல்லாம் அந்த வீட்டில் போந்து சும்மா அவங்களுக்கு மோசம் அவங்கள கொடுத்ததை கத்தர் இயேசு கொடுத்தாருன்னு சொல்லி ஊழி பண்ணி அவங்க தன்னுடைய ஊழியத்தெல்லாம் செய்தாங்க. பாருங்க, இப்போ நம்ம எப்படி கையாளு, இன்னைக்கு எப்படி கையாளு, பக்கத்தில் எப்படி கையாளு. கத்தர் கொடுத்தாரா, கத்தர் தந்தாரா, என்ன அவங்க கத்தர் தந்திருக்காரு. நல்ல குடும்பம், தகப்பனை கொடுத்துருப்பாரு, தாயை கொடுத்துருப்பாரு, மனைவியை கொடுத்துருப்பாரு, கடவுளை கொடுத்துருப்பாரு, பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு, வீடை கொடுத்துருப்பாரு, படிப்பை கொடுத்துருப்பாரு, வேலை கொடுத்துருப்பாரு. எதை கொடுத்தாலும் அந்த கொடுத்ததை நீ எப்படி கையாளு, கொடுத்தது எப்படி நான் ரட்சிப்பட்ட முன்னாடி பார்த்தீங்க, நான் என்ன என் கையில் வந்தாலும் வேலை செய்தான், திருட மாட்டேன், வேலை செய்து வந்தான், இப்போவே அது காலி தான். அன்றைக்கே அது அதனால் அன்றைய நாளைக்கு உழைச்சி அன்னைக்கு காசை அன்றைக்கே அது ஒரு குடியும் அது ஒரு சினிமாவும் அப்படி போயிடும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என் கையில் கொடுத்தது நான் எப்படி அதை கையாளுவேன் என்று நான் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக எது கொடுத்தாலும் கத்தர் தான் தேவனே தந்த தேவே தந்தார் தான். அதனால் இன்னைக்கு அநேக வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. உன்னால தான் ஏன் அப்படி என்ன, ஆமாம் என்னால் தான் அப்படின்னாங்க. என்ன ஆயிடுச்சாக்க முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையில் அந்த வார்த்தை அம்மா கிடையாது. அவங்க உன்னால தான் என்னால், உங்கள் அப்பனால, உங்கள் அம்மாவால், உன் அக்காவால், உன் தங்கச்சியால், உன் அண்ணனால, அப்படியே போதும் போதும். அதுக்கு எல்லையே இல்லை. அப்போ எப்பயோ நடத்தணும். அதை எடுத்து வருவாங்க, அதை எடுத்து சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை எப்படி அப்படின்னா அதோட அடுத்த வார்த்தை என்ன வரும்னு தெரியாது. இப்போ ஆண்டவர் கேட்கும் போது இவர் ருசித்தாயா ருசித்து அப்படி இருந்தா
அவருக்கு உள்ள பனிஷ்மெண்ட் கத்தர் கொடுத்துருக்காரு. கரெக்ட் தானே? அவனுக்கு ஆதாரம் நல்லா தெரியும், மனைவி மேலே தப்பே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சகோதரி மேலே எப்பவுமே சகோதரி மேலே தப்பே கிடையாது. எவ்வளோ விசிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷம். சகோதரி மேலே தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கனியை புசித்தது அவளுக்கு எதுவுமே ஆகலை. என்ன ஆகலை? ஒன்றுமே ஆகலை. ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆதம் பார்த்துருந்தாங்கன்னா உஷாராயிட்டு இருக்காரு. அட சாப்பிட்டதுனால நம்ம இப்படி ஆயிட்டாங்க, நம்ம வேணாப்பா, நம்ம மகிமையது அப்படின்னு தப்பிச்சிருப்பாரு. அந்த சகோதரினால பிரச்சனை இல்லை. சகோதரி அப்போ என்ன பண்ண ஆண்டவரே சாப்பிடும் போது அந்த அம்மா எப்படி என்ன விட்டு போனாங்களோ அப்படிதான் வந்தாங்க. எப்படி அப்படி உலாவுக்கு போனாங்களோ, ஷாப்பிங் போனாங்களோ, எங்கே போனாங்களோ போனாங்க, வீட்டு அம்மா போனாங்க. வரும்போது எப்படி தான் வந்தாங்க? அப்படிதான் வந்தாங்க. நான் வந்து கையில் பழத்தோட வந்தாங்க. ஒரு வித்தியாசம் நான் பார்க்கல அப்படின்னு. ஆனால் நான் சாப்பிட்டது தெரிஞ்சது, நானும் மகிமை என்னை விட்டு மகிமை போயிடுச்சு. அப்போ தான் என் கண்ணு தந்தது, அம்மாவுக்கு ஆலோசனை போயிட்டு இருக்குது என்று என் தப்பு தான். நான் சாப்பிடாம இருந்ததுன்னா அங்கேயும் மகிமை போயிருக்காரு. நானும் ஆண்டவரே பாவத்தை செய்திருக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தந்துச்சுங்க. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, பழியை போடலைன்னா வாழ்நாள் நீ என்ன பண்ண, வேறு கஷ்டப்படு, நீ என்ன பண்ணு, மண்ணிலேருந்து வந்தால் மண்ணுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாசிங்க அப்படின்னு ஆதாமோடு வீட்டு நான் இல்லை அவன் காமிச்சாங்க. பாவம் அவளையும் பாட்டு ஆயிட்டு நீ சகோதரிகளும் பண்ணுற பாடு இருக்கு, வேதனை இருக்கு. காரணம் என்ன ஐயா? ஒரே வார்த்தை, ஆமாம் நான் அவரோட பனிஷ்மெண்ட்டு என்ன கற்று அடுத்ததுக்கு ஆண்டரை பார்த்துருவேன். என்ன பண்ணுறது, ஒத்துக்கிட்டாங்க. அதனால் ஆண்டவர்களை மன்னிச்சுக்கலாம், இல்லாமல் ஏதாவது சேர்த்துக்கலாம். ஆதாம் பனிஷ்மெண்ட்டு ஏன் வழி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டேன். என்னுடைய தியானம் ஒரு ஆள் தப்பாக இருக்கலாம், அது சொல்லாமல் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எந்த காரணம் பொறுப்பை எடுக்கணும். கர்த்தர் தந்தாரா, கர்த்தர் தந்தார், தேவி தந்தார். ஓகே ஆண்டவரே நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன செய்யணும்னா அதில் 3 குறிப்பை நான் காண்பித்து போயிருக்கேன். ஆண்டவர் தந்த அதை என்ன செய்ய, முதலாவதாக காட் கேவ், டோன்ட் லூஸ் இட். கர்த்தர் தந்தாரா, என்ன சொல்லுங்க, கர்த்தர் தேவி தந்ததை நான் இழக்க மாட்டேன். தேவி தந்ததை இழக்க மாட்டேன். அப்போது அதை இழக்காம நீங்கள் காக்கணும். அதுதான் அவன் பாருங்க, ஆண்டவர் தந்த அவன் வந்து அநேக இழந்துடும். இன்றைக்கி ஏன் இப்படியாக ஒரு பிரசங்க சொன்னார், இல்லாட்ட கல்யாண டைமில் வந்து அப்படியே ஒருத்தர் பாருங்கள், ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு கல்யாணத்தில் கிறிஸ்தவ கல்யாணத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு வாழ்விலும் தாழ்விலும் சொல்ல மாட்டீங்க, சுகத்திலும் சுகவிடத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும், அதுவும் பாரு கர்த்தர் சேர்த்துப்பாங்க. கர்த்தர் நம்மை கர்த்தர் நம்மை வைக்கிற சொல்ல மாட்டீங்களா, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையாக உன்னை நேசித்து உன்னை காத்து உன்னை காப்பாற்றி அப்படின்னு உண்மையாக இருப்பதை வாக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அம்மாவும் ஐயோ மாற்றி வாக்கு கொடுப்பாங்க. எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க தெரியல, திரு முழிக்கிறீங்க. நீங்கள் முழிக்க போது எனக்கு புரியுது. நான் எங்கே பார்த்து கொடுத்தேன், மைக்கை கொடுத்து சொல்லு நீங்கள் தானே சொல்லுறீங்க. நீங்கள் அனைவரு அந்த டைமில் நீங்கள் சொன்னதை நாங்கள் திரும்பி சொல்லணும், நீங்கள் சொன்னதை நாங்கள் திரும்பி சொல்லணும். என்ன சொல்றேன்னு அப்போது கொடுத்ததை இழந்தது, அது என்ன கொடுத்தாலும் ஒரு வேளை ஆண்டவர்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ், ஆண்டவருக்கு நல்ல அறிவு, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, தகப்பனை கொடுத்துருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எதை கொடுத்தாலும் தேவனே தந்ததை இழக்கவே கூடாது. இழக்காம கர்த்தாவே நீங்கள் தந்ததுப்பா ஆண்டவர்கிட்ட அது என்னால் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லும் போது கர்த்தர் உதவி செய்யும். எல்லாமே நிச்சயமாக சொல்லுங்க, ஆவியான உதவி செய்யும். எத்தனையோ
காரியங்களை கர்த்தாவே நீ தந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கர்த்தர் தந்தது என்று சொல்லும் போது கர்த்தர் நிறைய காரணம் பேசியிருக்காரு பாருங்க. நேரில் அதில் ரெண்டாவது காட் கேவ் டோன்ட் லூஸ் இட். ரெண்டாவது காட் கேவ் ப்ரொடெக்ட் இட். கர்த்தர் தந்ததை பாதுகாக்கிற என்ன சொல்லுது? பாதுகாக்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பட்டியா இன்னும் படணும், இன்னும் இன்னும் படணும், இன்னும் படவையா நீ? இன்னும் படுவேடி நீ தான் வச்சுன்னா நல்லா பட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல ஆண்டு நம்ம எடுத்து கொடுத்தது பாதுகாப்பு. ஒவ்வொரு கர்த்தருக்கு கொடுத்தது ஐ ஹேவ் டு பி ப்ரொடெக்டட். காட் கேவ், ஸோ ப்ரொடெக்டிங். அதை அப்படியே பாதுகாக்கணும், பாதுகாக்கணும், பாதுகாக்கணும். அதே போல ஒவ்வொருடைய பொறுப்பு கர்த்தருக்கு தந்த என்ன ஆனாலும் அவங்க பொறுப்பு இல்லை, அவங்க பொறுப்பு கை வைத்து உன் பொறுப்பியா இது என் பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொருவரும் உணரணும் கர்த்தர் தந்ததை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு. என் ரட்சிப்பை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு, என் அபிஷேகத்தை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வேலையை பாதுகாக்கிறது, படிப்பை பார்க்கிறது, குடும்பத்தை பார்க்கிறது, பிள்ளைகளை யாராலும் நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு உணர்வுன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? உண்மையாகவே கர்த்தர் தந்தது அங்கே நிலைத்து இருக்கும். ஆமே. அது மாத்திரம் இல்லை, ப்ரொவைடு. கர்த்தர் தந்த ப்ரொவைடு கொடுக்கணும். கொடுத்து கொடுக்குறவங்களா கொடுக்கணும். குடும்பத்துக்காக கொடுக்கணும். என்ன உழைப்பை என்ன உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ சின்ன வயசுலேருந்து கர்த்தர் கொடுக்கறத காட் கேவ் ப்ரொவைடு. அதை கொடுக்கணும். கொடுக்கும் போது ஆண்டவரே சொல்றார், இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுக்குறாரு. அதனால் ஆண்டவர்களுக்கு என்ன கொடுக்க உங்களால் திராணி இருக்கும்? உங்கள் வீட்டுக்காக உழைப்பு என்ன உங்களால் முடியுமோ அதை கொடுத்து பாருங்கள். அத்தனை ஆசைப்படாமே கொடுத்து வாரியை இறைத்த திருப்தி அடைஞ்சிடலாம். கொடுக்க கொடுக்க சொருக்கமா. நீ என்ன கொடுக்குறியோ பலன் கொடுத்தா பலன் பெருகும், உழைப்பு கொடுத்தா உழைப்பு பெருகும். எல்லா ஆண்டும் கொடுப்பாங்க. என்ன செய்தி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததில்லை, நீ அதை ப்ரொவைட் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசைப்படுறாரு. அதனால் அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மாத்திரமில்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட எக்ஸாம்பிளாக இருக்க நீங்கள் வாசிக்க நான் முதல் குறிப்பு நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் 6லேருந்து 9 நீங்கள் வாசிக்கிறேன்னா பக்கம் புதிய ஏற்பாடில் நீங்கள் எடுத்து வாசிங்க. யோவான் 14:6 வாசிங்க. 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த ஆண்டவர் தேவன் இயேசுக்கு தந்த யோவான் 17:6 ஆண்டவர் தந்தது ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவரை அதை ப்ரொடெக்ட் பண்ணாராம். ஆண்டவர் அதுக்காக கொடுத்தாராம், அதற்காக ஜெபித்தாராம். சொல்றது, நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னொன்று, காட் கேவ், ப்ரே ஃபார் இட். அதுக்காக ஜெபம். கர்த்தர் தந்தாரா, ஜெபம் பண்ணணும். கர்த்தர் தந்தாரா, அதை என்ன பண்ணணும்? இறக்கக்கூடாது. கர்த்தர் தந்தாரா, பாதுகாப்பு. கர்த்தர் தந்தாரா, ப்ரொவைட் பண்ணணும். கர்த்தர் தந்தாரா, ஜெபம் பண்ணணும். ஆமே. நான் 4 காரியங்களை செய்யணும். ஆண்டவர் தந்தாரா, கர்த்தர் தந்தாரா, அப்படி செய்கிற உன்னை கர்த்தர் தந்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் தந்துட்டு 18:30 வாசிச்சுங்க பாருங்க. அதில் நான் சொல்ல பாருங்க, நீ எனக்கு தந்தவர்கள் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒன்று கூட அந்த அநீதியான கூலிக்காக காட்டுக்கு போன யூதாஸ் அவன் தன்னுடைய பங்கை தெரிஞ்சுக்கிறான். அவனை தவிர கர்த்தர் 11 பேர் ஆண்டவர் கொடுத்தார். ஒருத்தர் ஆண்டலாம் இல்லை, இலக்கவே. ஆண்டவர் சொன்னார், யாரை தேடுறீங்க? வீட்டில் போய் வாசிக்கலாம். நான் தான் இவரில் போக விடுங்கன்னு சொன்னேன். இவரில் போக விடுங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன 8ஆம் வசனம், என்னை தேடுகிறானால் இவர்களை என்ன தானே தேடுறீங்க? வர்த்தனை கூட ஆண்டவரம் இல்லை, இலக்கவே இல்லை. முதலாவதாக உங்களுக்கு ஆண்டவர் தந்தார். என்ன தந்தார்? முதல்ல ஸ்டார்டிங்லேயே வாங்க, சின்ன வயசுலேயே வருவோமே, சின்ன வயசுலேயே வருவோமே, ஃபஸ்ட்டு சின்னதில் வருவோம். ஓகே, என்னை பாருங்கள்,
என்ன தந்தார்? சின்ன வயசில் பெற்றவங்களை தந்தார். அப்புறம் பெருசானவங்களுக்கு கர்த்தர் வேலையை தந்தார். அதுக்கப்புறம் குடும்பத்தை தந்தார். குடும்பம் தந்தவுடனே மனைவியை தந்தார், கணவரை தந்தார், பிள்ளைகளை தந்தார், அப்புறம் வீடை தந்தார். என்ன தந்தால் கர்த்தர் என்ன இனிமேல் தரப்போம்? நீங்கள் என்ன செய்யணும்? எது தந்தாலும் தேவையே தந்தார், தேவி தந்தை நான் எப்படி கையாளுகிறேன் என்று சொல்லி பொறுப்பெடுத்துக்கணும். அப்போது தந்ததை நீங்கள் இழக்கக்கூடாது, தந்ததை பாதுகாக்கணும், தந்ததை நீங்கள் கொடுக்கணும், தந்ததுக்காக ஜெபிக்கணும். முதல் குறிப்பு. ரெண்டாவதாக வேகமாக சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவதாக என்ன? ஆதியாகமம் 15:3 வாசிங்க. வசத்து நேரம் இருக்கும். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். பக்கம் 15 பாருங்க. இந்த அதிகாரத்தை வீட்டில் போயிட்டு 1லிருந்து நீங்கள் 6 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ரெண்டாவதாக தேவன் எனக்கு அருளவில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு அருளவில்லை. முதல்ல தேவன் தந்த, ரெண்டாவது தேவன் தரலை. அருளவில்லை, தரலை, தேவன் தரலை. இப்போ இந்த வாக்கியத்தினுடைய ரகசியம் என்னன்னா, அவருடைய பின்னணி என்னன்னா, அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு முதல் வருஷத்தில் நான் மகிழ்ச்சியாக கேட்டார். ஆண்டவர் அப்போ சொல்கிறான், நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு எதுவும் என்ன பண்ணாது, மகிழ்ச்சி ஆக்க. ஏன்னா எனக்கு என்ன தரணுமோ அது நீங்கள் தரல. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு எலியேசர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, என்னோடய சொத்து எல்லாத்தையுமே அவர் தான் இருந்தது. எனக்கு பிறகு அவர் தான் அதிபதி, என் சொத்துக்குரியவர் அவர் தான். அவர் என் வீட்டில் என்ன அடிமை பிள்ளைங்க என்ன பிறக்குதோ அதுக்கு யார் கொடுக்குறாரோ அவர் தான் வீட்டு. அதனால் எனக்கு ஒன்றுமே மகிழ்ச்சி கிடைக்காது சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பார்த்து நீங்கள் எனக்கு ஒன்றுமே தரலை. பக்கத்தில் சொல்லுங்கள், தேவன் எனக்கு அருளவில்லை. சொல்லுங்கள், அருளவில்லை. ரெண்டாவது குறிப்பு, சில சின்ன ஆண்டவர் தராமல் இருக்கிறாரா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் தரலை, ஆண்டவர் தரலை, ஆண்டவர் தரலை, ஆண்டவர் நீங்கள் தரலை பாட்டு அவர்கிட்ட நீங்கள் மோச ஜெபிச்சது போல துன்பத்தை தேவரே எங்களை சிறுமப்படுத்த நாட்களுக்கும், தேவரே எங்களை துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும், தேவரே எங்களை சரியாய் மகிழ்ச்சியாகும் அப்படின்னு சொன்னது போல ஆண்டவர் தேவரே இன்னும் தரலப்பா. என்ன தரல? வேலை தரல, மாப்பிள்ளை தரல, பொண்ணு தரல, பிள்ளை தரல, வீடு தரல, இன்னும் ஆண்டவரே தரலன்னு சொல்லிகிட்டே இருக்கு. தப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கு, தரல, நல்ல சுகம் தரல அப்படி கேட்டுகிட்டே இருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் கண்டிப்பாக தருவார். பாருங்க, அப்போ அங்கே என்ன உண்டாச்சுன்னா, நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடுச்சு. அவன் தரல சொன்னார், ஆண்டவர் சொன்னார், அவருடைய வார்த்தை உண்டாச்சு. ரெண்டாவது வானத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தை வானத்தை பாருங்க, வானத்தை காண்பித்தாரு. 3ஆவது பார்த்தீங்கன்னா இவ்வனமாக இருக்கும் என்ற 5ஆம் வசனத்தில் வாக்கு தத்துவம் பண்ணினார். பாருங்க, தரல 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 அருள சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? முதல்ல வார்த்தை பாருங்க. அவசியம் கொண்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப உற்சாகமாக சொன்னேன், வா நீங்கள் எதுக்கு குடும்பம் நடத்தினா போதும், எங்களுக்கு கொண்டு போய் அவசியம் கொண்டு விட்டீங்க, போதும் பாருங்க. ஏசி எப்படி இருக்காரு வருமா? எப்படி இருக்கும்? இல்லை 19 வயசு 20 வயசில் ரொம்ப பயங்கர வீரமாக ஏசி எப்படி இருக்கிறாரு. குடும்ப பொறுப்பு அப்படியே எனக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் இருக்கார எனக்கு நான் பார்த்துக்கிறேன் குடும்பத்தை ஒரு வீராமல் சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்துருச்சு. ஆண்டவரே நான் எல்லாருமே நடத்துறேன்னு சொல்லிட்டு, இன்னும் நீங்கள் எனக்கு எதுவும் தரல, நீங்கள் தந்தாதானே நான் குடும்பத்தை நடத்த முடியும், இந்த அவசிய குழுவுக்கு முதல்ல வெளியே போக முடியும். சொல்லு தரலன்னு நான் 7 மாதமாக நான் பண்ணேன் ஒளிவிட்டு. ஆண்டவரே நீங்கள் தரல. இப்போ ஆகஸ்ட் மாதம் 2வது கர்த்தர் நாளில் அந்த திருவிழா 6ஆம் நாளில் கர்த்தர் வார்த்தை இருந்தாரு, உன்னை எகிப்திலிருந்து உன்னை புறப்படுத்துவேன், உன்னை கொண்டு போவேன். நான் சொன்னேன் அல்லேலூயா. நாங்கள் வல்லையா சொல்லுங்கள், எகிப்திலிருந்து பாவம் நிறைந்த இடத்துல அந்த அடிமைத்தனத்தில் நீ இவ்வளோ வருஷமாக அப்பா உன்னை போட்டது எப்படியோ போய் சேர்த்தேன். ஆனால் நான் உன்னை என்ன பண்ணேன்? வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிடுவாங்க. வாக்கு பண்ணிவிட்டு அந்த 2வது அந்த அன்றைக்கி 15ஆம் தேதி அப்போது சபையினுடைய இடமும் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஸோ அப்போது பாஸ்டர் இந்த சுனாமி கால இடத்தை வாங்கி அன்றைக்கி 3 மணிக்கு பிரதிஷ்டை ஆராதனை அந்த இடத்துக்கு டெலிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நாங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு
நாங்கள் 3 மணிக்கு அங்கே வந்து எல்லாம் கத்தர் நம்மளை இந்த இடத்துல நம்மளை கத்தர் விடுதலையாக ஆராதிக்க இந்த இடத்த தந்துக்கா சோதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணிட்டு என்ன வெளியே கொண்டு வர சொல்லிட்டு நீங்கள் சபையை வெளியே கொண்டு வருவீங்களா? என்ன இது அடையாளம் என்ன வெளியே கொண்டு வரலையே? அங்கேயே சத்தம் போடுறாங்க. பேசிகிட்டே இருக்கிற ஆரோக்கியம் வந்தார். ஒரு இடம் பார்த்தேன், 220 ரூபா தான் வாடகை, தனி போர்ஷன், 1000 ரூபா தான் அட்வான்ஸ். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறதுங்க? கத்தர் வெளியே கொண்டு காலையில் சொல்லிட்டாரு. இப்போ சண்டை போட்டுருந்தேன், வாங்க போகலான்னு கையோடு போய் பார்த்தா வீடு. நான் பார்த்தோன்னா சார், நான் சொன்னேன் 7 பேர். பரவாயில்ல சார் அப்படின்னா. அட்வான்ஸ் எவ்வளோ? 1000 ரூபா தான். 1000 ரூபா தான். ஓகே தரேன். ஓகே சார். எல்லாத்துக்கும் என்னை பார்த்து ஓகேட்டான். நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறானேன்னு வந்து நானும் ஓகே சொல்லி இப்போ 1000 ரூபா எங்கே போகுது? பிரதர் 1000 ரூபாய் எங்கே போகுது? சம்பளமே 900 ருபீஸ் தான். நான் தரேன். எப்படி? நான் தரேன் பிரதர். நீங்கள் வாழ்ந்துருக்கும்போது என்ன நினைங்கன்னு சொல்லி 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். கத்தர் கிருபையாக ஹவுசிங்லேருந்து நம்பர் 704-6 கான்ஸ்டபிள் மயிலாடுதுறை ஸ்ட்ரீட்டில் வீட்டுக்கு வந்து ஹவுசிங் பண்ணி வெளியே வந்தோம். கத்தருடைய வார்த்தைப்படியே தரலன்னு சொன்னேன். கத்தர் தந்தா. ஆமே பாருங்க, வார்த்தையை தந்தார் எனக்கு. ஆண்டது வானத்தை பார்த்தேன். சபையை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்தேன். ஏன்னா கட்டில் வானத்தை பார்க்க வச்சாரு. 3வது எனக்கு வாக்கு பண்ணிட்டேன், தருவப்பா கத்த செய்தார். அப்போ என்ன இருந்ததுன்னா, அவன் விசுவாசிப்பான். ஆபிரகாம் 6ஆம் வசனம், அவன் கத்தரை விசுவாசிப்பான். நம்ம எப்பவுமே யாரை நம்புறீங்களோ இல்லையோ, எப்பவுமே கத்தரை விசுவாசிக்கணும். ஆமே, கத்தரை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறவன் பதறா. நீங்க விசுவாசிச்சா போதும், எதற்கும் பதறவே மாட்டீங்க. டாக்டர் சொல்லுவான், வா உனக்கு வந்து நீ கொஞ்ச நாள் தான், நீ தானப்பா சொல்ற, உனக்கே எவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் எவ்வளோ நாள். நீங்கள் அப்படி சொல்லாம டாக்டர் உங்களுக்கே எவ்வளோ நாள் தெரியாது, என் நாள் நீங்கள் சொல்றீங்களா, சும்மா இருக்க, என் நாள் என் ஆண்டு வருகிறாரு. அப்படி விசுவாசிக்கும். ஆமே, நான் சாகாமல் பிழைத்திருந்து என் ஆண்டு செய்தி விவரிப்பேங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமே, நான் மரணம் பள்ளத்தாக நடந்தாலும் கொள்ளாமல் நான் பயப்படாங்க, ஏன்னா தேவரீர் என்னோடு இருக்கிறேன். ஆமே, அந்த மாதிரி விசுவாச வார்த்தையை சொன்னீங்கன்னா ஓடி. பாம்பேயில் கேன்சர் பேஷண்ட் நட்டு போட்டு என் நண்பர் கஷ்டி அவர் ஜோம் பண்ணி வசனத்தை அனுப்பிச்சார். என்ன சொன்ன? ஜீவனால்தான் நன்மைக்கு இருக்குங்க தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டோடனே பார்த்து கேன்சர் பேஷண்ட் பார்த்துட்டு ஜீவனால்தான் நன்மை, ஐயோ ஆண்டவரை ஜீவனாலாம் அறிக்கப்பட்டிருக்க. அடுத்த செக்கப் போனேன்னா, என்னப்பா உங்கள் ரிப்போர்ட்லாம் கேன்சர் போடுது, நீ உன்னை பார்த்தா ஒன்றுமே இல்லையா, இது உன் ரிப்போர்ட் தானா, எதுதான் எங்கே போச்சு? ஜீவனாலாம் நன்மைக்கு என்னை பின்தொடருங்க வசனம். ஆமே, அல்ல வார்த்தை விசுவாசத்தை அறிக்கை சொல்லுவோம் செய்து அந்த சொல்றாங்க. நீதியாக நீதி என்ன தெரியுங்களா? பக்கத்தில் வைக்க நீதி என்ன தெரியுங்களா? நீதினா சத்தியம். சத்தியத்தை விசுவாசிக்கலாம். என்ன விசுவாசிக்கிறோம்? சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாகும். நானே வழி சத்தியம். அல்ல, சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். சத்தியத்தை விசுவாசிக்கும் போது கர்த்தர் பாருங்க, அந்த நேரத்தில் சூழ்நிலை வரும். காட்டுற பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் 3 வரைக்கும் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு நான் பிள்ளையை தருவேன் என்று சொன்னார். நான் விசுவாசித்தார். இப்போ அந்த அம்மா பழம் கொடுத்தாங்கன்னு இவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ இந்த அம்மா பொண்ணு கொடுத்தாங்க, இது கல்யாணம் எங்க பக்கத்தில் சொல்லுங்க. நாங்கள் நியாயம் அவங்க வந்து அந்த அம்மா பழம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு இவன் கொடுத்ததுன்ட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? பொண்ணு கொடுத்தோடனே இவன் என்ன பண்ணுறது? கல்யாணம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அவசரப்பட கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிருக்க, அதனால காத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் தரல் சொன்னது ஆசீர்வாதமான சந்ததி, ஆனால் மனுஷன் தந்தது சாபமான சந்ததி. அதனால் எப்பவுமே ஆண்டவரே நீங்கள் தந்த அது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளும். ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமாக இங்கே பாரு, ஆசீர்வாதத்தை முன்னாடி வைக்கிறேன், சாபம் முன்னாடி வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்றேன்னு நம்ம கிட்ட அவர்
பாருங்க, ரொம்ப சேஃபாக நம்மகிட்ட ரொம்ப சேஃபாக இருக்கிறார். நம்ம தான் ஆண்டு ரொம்ப சேஃப். ஏன்னா அவருக்கு தெரியும் கட்சியில் எங்கே தான் வரோம், நம்ம அவர்கிட்ட தான் வரோம். போய் அடிக்கடி பண்ணிவிட்டு சில சொல்லல எல்லாம் பட்டாதாயா புரியும் தெரியும் போல சில நம்ம இந்த மாதிரி போயிட்டு அடிப்பட்டது தான் நம்ம என்ன பண்ணுவோம். திருப்போ என்னன்னா அது என்ன சொல்றாருன்னா அருளப்படல தருளப்படல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஏதாவது நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் டைவர்ஷன் தெளிவாக இருக்கும். கத்த எனக்கு என்ன பண்ணாரு, வார்த்தை தந்துருக்கிறாரு, விசுவாசிக்கிறேன். கத்த எனக்கு வானத்தை காமிச்சிருக்காரு, மெருகம் இப்படி மெருகுன்னு சொல்லியிருக்காரு. ஆகினால சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆகினால விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசத்தோடு காத்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாதே பாதை காட்டிடுவார், மேல் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். வார்த்தை தந்தாங்க, வாக்கு பண்ணினார். அவர் உங்களுக்கு வானத்தை காண்பித்து இப்படி வைத்திருப்பேன்னு சொல்லியிருப்பார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்ற. பாருங்க, இப்போ அருளப்படாத இயேசு என்ன சொன்னார்னா, யோவான் 7:39 பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிங்க 7 யோவான் 7 வாசிங்க. நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பாருங்க, இவருக்கு எனக்கு பிள்ளை அருளப்படலைன்னு சொன்னாங்க. இங்கே தாங்க விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவியை கொடுத்து சொன்னாங்க. 38 பாருங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனோ அவனுக்கு ஜீவன் தண்ணீர் நதிகள் போடும். ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பெற்றிருக்கணும், பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்க? எழுந்து நிலைகள்னா எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க? இருக்கீங்களா? ஹலோ, நடா சர்ச்சைக்கு போனால் பாஸ்டர் பறிச்சு வச்சு இப்படி எழுந்து நிற்க வைக்க சொல்கிறார். நம்மளை வந்து நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உண்மையாக விசுவாசம் இருக்கா? இந்த அபிஷேகத்துக்கு ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெறாங்க, பரிசுத்த ஆவியை பெறாங்க, உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கவே முடியாது. அப்போஸ்தலர் 2:37 மனம் திரும்பி இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் தான் இந்த பரிசுத்த ஆவியை பெறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 19ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 19 எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யோவான் இயேசு நாமத்தில் எழுதி சொல்லிட்டு கைகளை வைக்கும்போது பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை அன்னி பாஷை பேசினாங்களாம். அப்போது நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு ரோமர் 8:30 சொல்கிறது, தேவன் தான் சொந்த குமாரன் பாராமல் தம்மையே நமக்கு தந்தவர் எல்லாரும் அதையே செய்யப்படலாம். உங்களுக்குள்ள என்ன இல்லை, என்ன இருக்கணும், விசுவாசினா என்ன பெற்றுக்கொள்வீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ லூக்கா 11:13 பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளை நல்ல கொடுக்கும் தம்மை நோக்கி வேண்டுறதுக்கு அவர் பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் இல்லவா? 7 மத்திய 7:11 பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளை நல்ல கொடுக்கும் தம்மை நோக்கி வேண்டும் நன்மையான தருவது அதிக நிச்சயம் சொல்லுவாங்க. அப்போ தரல, இன்னும் அருளப்படல. ஆனால் ஏசு சொன்னார், அப்போஸ்தலர் 1:5 நான் போகிறேன் காத்திருக்கேன் சொல்லி ஆண்டவர் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வெல்லவே. அப்போஸ்தலர் 2:1 கூடி தடம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு எல்லாரும் அன்னைக்கு. உங்கள் உள்ள என்ன இருக்கும்? உண்மையாக நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, அது நாம் விசுவாசிக்கிறதில்ல, நீங்கள் ஏன் எனக்கு இன்னும் தரல? அது ஒரு சேலஞ்சாக எடுக்கல.
ஒரு சவாலாக எடுத்து நான் எடுத்தேன் என் வாழ்க்கையில் சவாலாக. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு அபிஷேகம் 5 மாதம் கடையில் பாஸ்டர் டேனி சொல்றாரு, பெற்றுட்டு இதெல்லாம் என்னை ஏமாத்தாதீங்க, சும்மா பெற்றுட்டு இல்லைடா பேசுறேன். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சரளமாக பேசுவேன். நான் அபிஷேகத்தை உணரணும், என் மேலே ஆளுநரை இறங்குதை நான் உணரணும். ஸோ எனக்குள்ள அந்த வல்லமை பலனும் அது வரைக்கும் நான் உணரவே மாட்டேன். வாரம் போயிடுவேன். என்னை பார்த்தோன்னே வர சந்தேகம், இந்த மாதிரி விசுவாசிக்காரங்க பாரு அப்படின்னு திட்டுவார். நீங்கள் என்ன திட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன பண்ண நினைக்கிறேன், எனக்கு அபிஷேகம் வேணும். 1 காலையில் 5வது மாதம் வாக்குத்தாரன் பாஸ்டர் என்ன சொன்னார், இனி 8 மணிக்கு வாங்க பரிசுத்த ஆவியை நான் நடத்த போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரே மாதிரி எங்கேயோ போயிட்டீங்க. எங்கே போய் விசுவாசம் இருக்கும்போது உங்கள் நிலமெல்லாம் எங்கே மாறணும்? சொன்ன உடனே அல்லே 8 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்டு ரவி, அம்மா நீங்கள் வரல, அந்த பையன் ரவி சொல்லிட்டா, ரவி 8 மணிக்கு நம்ம போயிடலாம், ஃபஸ்ட்டு சாப்பிடாத வாசிங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம். நம்ம தான் ஃபாஸ்டிங் இருக்கேன், உபவாச ஜெபத்தை கத்தர் கேட்பார், நம்மளை கழுவார், பாத்திரம் சுத்தம் பண்ணி நம்ம போவோம். ஆண்டவரில் நிரப்புவார். தந்தை இனி தரலாம் சமயத்தை வர மாட்டேன் சொல்லி குடியோகம் போய் முதல் வருஷத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறேன், மாஸ்டர் நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ளே நான் கேட்ட மாதிரி, நாங்கள் கேட்ட மாதிரி சரளமாக பேசுகிறத கற்று செய்தார். ஆமே அபிஷேகத்தை ஊற்றி சரளமாக அந்த அபிஷேகம் தாங்க இந்த வரைக்கும் நடத்திட்டே இருக்குது. இந்த அபிஷேகம் தான், அந்த ஆவியானவர் தான் இந்த வரைக்கும் அருளப்பட்ட ஆவியானவர் தான் இன்னும் இதை நடத்துகிறார். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் உலகத்தில் 2வது கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு என்ன உயர்த்தினாருன்னா, நான் இல்லைங்க, படிப்பு இல்லை, ஒன்றே இல்லை, என் வாயில் எது கேட்டாலும் எதுவும் இல்லைடா, எது சென்னை பாஸ் இல்லை, இதனால் வெத்து வருதுன்னு இல்லதே ஏன்னா வெத்துறாங்க. அப்படி இருந்த வெத்தா இருந்த வாழ்வில் கெத்தா மாத்திராது பசுத்த ஆவியானவர். ஆமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த வாழ்க்கை கெத்தா பண்ணும்போதுனா அபிஷேகம் விசுவாசம் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் கவலை போடாது. ஆண்டவரே என்ன பலியிற மாதிரி கொண்டு போகிறாங்க, ஆனாலும் பயப்பட மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு எவ்வளோ பெரிய காரியங்களை சாதித்து வந்துருங்க. காரணம் என்ன? அபிஷேகம். 2வது 3வது சொல்லி முடிச்சிருந்தாங்க. மணி 10 ஆயிடுச்சு. என்ன எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 28:22 நீங்கள் வாசிக்கணுங்க. நான் முதல்ல சொன்னேன், தேவனே தந்த தேவி தர அருளப்படலை. இப்போ பாருங்க 28 கடைசி வருஷத்தில் தேவனே எனக்கு தரும், தேவனே எனக்கு தரும். 3வது தேவி எனக்கு தரும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். 3வது சில காரியங்கள்லாம் பொருத்தனை பண்ணாதான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ கதை கேட்டிருப்பீங்க, இப்போல்லாம் கேட்க முடியல. ஆண்டவரே நீ இது செய்தீங்கன்னா நகையை எடுத்துருவோம். ஆண்டவரே நீ செய்தீங்கன்னா நான் போடுறது நிறுத்திடுவேன். ஆண்டவரே மேக்கப் பண்ணுறது நிறுத்திடுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய பொருத்தனை. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே என்னதான் போட்டாலும் கொஞ்ச நேரம் தான் இது அப்படி என்ன ஆகிடுது, என்ன பவுடர் போட்டு அப்பிட்டு வந்துருக்குற, அப்படியாவது கொஞ்சம் கலர் ஆகலாம் பிரசனம். ஆனால் இல்லைப்பா, ஆண்டவர் தான் அவர் முகத்தை மேலே பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அப்படியா என் முகத்தை பிரகாசிக்க பண்ணி இனி பவுடரே போட மாட்டேன். பவுடரே போட்டு எது தெரியும், பவுடரே ரட்சிக்கப்பட்டிலேருந்து இந்த வரைக்கும் பவுடரே போடுறது. அப்புறம் ஒரு ஆசைப்பட்டு கோல்டு வாட்ச், கோல்டு எனக்கு பிடிக்கும், அதனால் செயின் தான் பவுடர் இல்லை. அதை நாலு எடுக்கும்போது மோதிரத்தை கைதி போட சொல்லிட்டார். அன்னிலேருந்து நாங்கள் ஆசைப்பட்டுச்சு கோல்டு வச்சுக்கிறேன். கத்தர் பார்த்தாரு, கோல்டு வாட்ச் கத்துறியா? அன்றைக்கி நைட்டு சபையில் தூங்கும் போது என்கிட்ட தான் எவனா எடுத்து விட என் லீடர்கிட்ட கொடுத்தேன். போவாசம் பத்திரமா வச்சுக்க, என்கிட்ட தான் நான் தூக்கத்தை எங்கே போன எனக்கு தெரியாது, வாட்சும் போயிடும் வச்சுக்க. பார்த்தா அவன் பாருங்க, கத்தர் பாருங்க, அவன் கையில் போவாஸ் கையில் இருந்து வாட்சை தள்ளி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் கிறிஸ்மஸ் ஆகாது, வாட்ச் இல்லை. எங்கள் அம்மா சொன்னாடே இந்து கூட இல்லைடா, மண்டன்டா சவுதியிலேருந்து வந்த கோல்டு வாட்ச் இப்படி தொலைச்சிட்டு வட்டியடா. நான் என்னம்மா பண்ணுறது, கோல்டு வாட்ச் கட்டுறதுன்னு ஆசைப்பட்டேன். அதுலேருந்து கோல்டு வாட்ச் கட்டுறேன் நேரத்துக்கு கூட 10-5. இப்போது பொருத்தனை அவன் சொன்னால் பண்ண பொருத்தனை என்னதை நான் சொல்கிறேன். முதல் பொருத்தனை நீங்கள் பண்ண வேண்டிய வாழ்க்கையில் என்ன தெரியல, உங்களுக்கு கொடுத்த 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை பொருத்தனை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேசிக் முடிய முடியாது, பக்கத்தில் முடிய முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 26 மணி நேரம். எப்போ ஏற்றுறாங்க? 24 மணி நேரம்.
அந்த 24 மணி நேரத்தில் அவர் சொல்ல நீ தவம் எல்லாத்தையும் ஒரு தசமாக கொடுக்குறேன், முதல்ல அவங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் தசமாக பக்கத்தில் சொல்லுங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம். அது எப்படி செலவிடலாம்? 1 மணி நேரம் ஜாப் பண்ணணும், 1 மணி நேரம் ஜாப் பண்ணணும், 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க வேதத்தோடு உட்காருங்க, 40 நிமிஷம் தியானம் பண்ணி இந்த வசத்தை அதே தியானத்தில் போயிடுங்க. எவ்வளோ செய்யணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தசமாக கொடுத்து பாருங்கள். கர்த்தர் எப்படி ஆசீர்வாதம். நான் ரட்சிக்கப்பட்டு நான் செய்ததை சொல்கிறேன். காலையில் 4லேருந்து 6 2 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தில் இருக்கேன். வேலை முடிச்சுட்டு வந்த உடனே எங்கே இருந்தாலும் வீட்டில் 40 நிமிஷம் வீட்டில் இருக்கேன். எதில் இருக்கேன்? தியானத்தில் இருக்கேன், வசத்தில் இருக்கேன். வீட்டிலே செவரை பார்த்து வசம் பண்ணுவேன். வசதி அந்த வாரம் போகிறது அப்படியே வசத்தை தியானம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கர்த்தர் போகிற இடத்துலலாம் ஞாபகப்படுத்தி அதை எடுத்து பயன்படுத்திருக்கேன், வல்லமையாக பயன்படுத்திருக்கேன். கர்த்தர் சொல்லுவாங்க ஏசியை பாதிக்கெல்லாம் ஃபயர் பண்ணுவோம், அந்த அளவுக்கு பேர் இருக்கும். ஏசியை பேரை காப்பாற்றுவோம். ஏசிலேருந்து ஒரு கூட்டம் வந்துச்சுங்க, டெல்லி வந்து எங்களை ஜோமன் பாஸ்டர் இவங்க போய் ஒன்றும் செய்ய போடல. அந்த என் ஃப்ரெண்டு தட்டுறான், இப்படி ஜோமன் ஏன் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டு சொல்லிட்டார். அதுதான் அவர் சொன்னார், என்ன எல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொன்ன கரெக்டு தான், நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஆனால் நம்ம கொண்டு போகிற ஆண்டவர் செய்வார். நாமே எங்களை வல்லமையாக பயன்படுத்தாரு. புதிய புதிய அனுபவங்கள்லாம் கற்றுக் கொடுத்தார். காரணம் என்னன்னா நேரத்தை நிசமாக கொடுத்தார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க, கொடுத்து பாருங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. அப்போது என்ன கொடுத்தாருன்னா இவருக்கு வேலை இல்லாமல் இந்த ஜேக்கப்புக்கு தனி மனிதன் இருந்தார். ஜேக்கப் சிங்கிள் மேன். அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வேலையை கொடுத்தாரு. அவருடைய விறகையோடு போனார். ஆண்டவர் 2 பருவத்தை கொடுத்தாரு, ஆசீர்வதித்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருக்கு வெல்த்தை கொடுத்தார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவருக்கு மனைவியை கொடுத்தாரு, பிள்ளைகள் கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். காரணத்தை தருவேன்னு பொருத்தனை பண்ண பாருங்க, கர்த்தர் தந்தார். ஆமென். அதனால் நீங்கள் தருவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்க, நேரத்தை கொடுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. மணி 15 ஆச்சு. இல்லை 3 காரியங்கள் என்ன சொல்ல பார்க்கலாம். தேவரே முதல்ல தேவரே தந்தார். அதை நீங்கள் என்ன பண்ணோம்? இழந்துடக்கூடாது. தேவி தந்ததை ரெஸ்பான்ஸ் எடுத்து பொறுப்பெடுங்க. கர்த்தர் தந்தாருப்பா, கர்த்தர் தான் எனக்கு தந்தார். எத்தனையோ பேர் தராது, எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு என்ன தந்தார்? படிப்பு தந்தாரா, வேலை தந்தாரா, பைக் தந்தாரா, வீடு தந்தாரா, குடும்பம் தந்தாரா, மனைவி எது தந்தாலும் அதை கர்த்தர் தான் தந்தாரு, பொறுப்பெடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு. 2வது தந்ததை என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது. என்னால் இழந்து சொல்லக்கூடாது, என்ன முன்னாலதான் சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஜெபம் இழந்துடாதீங்க. 2வது ஆண்டவர் தந்ததை என்ன பண்ணுறோம்? காப்பாற்றணும், ப்ரொடெக்டிங், பாதுகாப்பு. 3வது தந்ததை ப்ரொவைட் பண்ணணும். கர்த்தர் தந்தாரா, உன்னுடைய என்ன பண்ணுங்க உழைப்பு, உன்னுடையது, உன்னால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, குடும்பத்துக்கு செய்யுங்க. அப்போது சிறு துள்ளி பெருவெள்ளம். உங்களால் அமெரிக்கா ஏன் செலுத்திருக்கு? அவன் கொடுத்தான், அவன் கொடுக்குறான், அதனால தான் செலுத்திருக்கு. குடும்பம் சொல்லிக்கணும்னா உன் பங்கு இருக்கு, அப்படி என் பங்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உன் பங்கை காட்டுங்க. 4வது என்ன பண்ணோம்? அதை ஜெபிக்கணும். தந்ததுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஆண்டவர் இன்னும் சரியாக தரல, ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, சரியாக்கி தருவார், சரியாக்கி. அதனால் எல்லாமே ஆண்டுகிட்டே இருக்கு. 2வது குறிப்பில் இன்னும் அருள் பண்ணலை, தரலை, விசுவாசம் இருக்கா? முதல்ல அபிஷேகத்தை பெருக்கு, கர்த்தர் தருவார். ஆமென். வார்த்தையை தருவார், வெளியே கொண்டு வந்து எப்படி தருவேன்னு காண்பிப்பேன். 3வது வாக்கு பண்ணுவார். ஆனால் வாக்குத்தம் பண்ண ஆவியை முதல்ல பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வரும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். நீ சொன்னதை கருத்தினால் பாடுறேன், நீ சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றினே பாடுறோம். அது வாழ்க்கையை கிளம்பி. 3வது தரப்போற இன்னும் தராத, ஏன் தரலான்றது நான் என்னை பொருத்தனை பண்ணுறேன். நீ தருகிற முதல்ல தருகிற நேரத்தில் அவர் கஷ்டமாக கொடுக்குற, அவர் தருகிறத நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கையே மாற்றுவார், ஆசீர்வாதம். கதை எது ஜோமனை முடிக்குமா? கர்த்தருக்கு எல்லா துதிக்கான மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பேர் பெற்றுக்கொண்டீங்க. இந்த மாதத்தினுடைய 7வது மாதம் கடைசி மாதத்தில் வந்திருக்கீங்க. கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க, ஒரு பிரதிக்கிரை பண்ணுங்க. ஆண்டவரே, நீ தான் தந்தீங்கப்பா,
அது தெரியாமல் குழம்பி தள்ளிட்டப்பா, முறுமுறுத்துட்டப்பா, திட்டி தொலைச்சிட்டப்பா, ஆண்டவரே அடித்து என்ன பண்ணுறப்பா. ஆனால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதம் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான்ப்பா தந்தீங்க, அதுக்காக சோத்துப்பா. தந்தீங்களே ஆண்டவரே, என் தலைமையை பார்த்து தந்தீங்களே, அதுக்காக சோத்துறப்பா. என்னை நம்பி தந்தீங்களே, நீங்கள் தான் தந்தீங்கப்பா, எனக்கு ஜீவனை தந்தீங்களே, இந்த ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார், தந்தது உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், இறக்காதபடி ஆண்டவர் அதே உங்களுக்கு முழு பொறுப்பு கையில் இருக்கும். கர்த்தர் கிருபை, நான் இன்ன வரைக்கும் என் குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு தந்த குடும்பத்தை இன்ன வரைக்கும் நான் அதை நடத்துகிறேன்னு கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென். அதை நான் யாரையும் இழக்கவே, இன்னும் என் அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, குடும்பம், மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் கர்த்தர் தந்தது, கர்த்தர் தந்தார் பார்வையிலே மாட்டேன். அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் தந்தது, அதை இழக்காத, அதை அதுக்காக நீ என்ன பண்ண, ஜபம் பண்ண உன்னால் முடிந்த செய்யும், அது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஓ சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, சொல்லிட்டோம் ஆண்டவரே. எதுவுமே ஜபம் பண்ண விரும்புறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நமக்கு தருவது கர்த்தர் தானே, கர்த்தர் தான் தராரு. அவர் உங்களுக்கு, அவர் இன்னும் தரலையா, அவர் தருவார். ஆனால் டைவர்ட் ஆகிடாதீங்க, உறுதியாக இல்லைங்க, சத்தியத்தை இல்லைங்க, விசுவாசத்தை இல்லைங்க. கர்த்தர் தருவார், விசுவாசிக்க, ஆவியை தருவார், இழந்த அபிஷேகத்தை தருவார், வரத்தை தருவார், இழந்த எல்லாத்தையும் திருப்பி தருவார். அவர் சொன்ன வார்த்தையை திருப்பி நிறைவேற்றுவார். ஓ அந்த ஆண்டவர் தான் தருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீ ஒப்பு கொடுத்து, முதல்ல நான் ஆண்டவரே என்னை ஒரு பொருத்தனை பண்ணுறப்பா ஆண்டவரே என்று சொல்லி, இந்த காரியம் ஏன் நடக்கலை, இன்னும் ஏன் நான் வாழ்ந்திருக்க முடியல, பொருத்தனை பண்ணுறப்பா என் நேரத்தில் ஒரு தசமாக கொடுக்குறாங்களே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கையில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ சொன்னதை செய்யும் வரை என்னை கைவிடவே மாட்டார். நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் தலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்.
ஆண்டவரே காலை நேரம் முதல் இம்மட்டமாக ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே எங்களை ஆண்டவரே சமூகத்தில் வைத்து பாடல்கள் மூலியமாக எங்களோடு பேசி ஆராதனை மூலியமாக எங்களுடைய இடைப்பட்டு ஆண்டவரே சாட்சிகள் மூலியமாக எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஜனங்கள் அந்த கர்த்தருக்கு காணிக்க தசனம் கொடுத்து இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக இந்த தொண்ணூறாம் சங்கீதத்தை கர்த்தர் முடிக்கும்படி எங்களுக்கு அனுகிரக பார்க்கிறதாக சொல்கிறோம். தேவரே நீ தந்ததை நாங்கள் ஆண்டவரே ஜபத்தோடு காத்துக்கொள்ள தாங்க. தேவரே அருள படப்போகிறதை விசுவாசத்தோடு சத்தியத்திலே உறுதியாக அதை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யும். ஆண்டவரே நீ தருகிற எல்லாவற்றிலும் எங்கள் நேரத்திலே உங்களை சமர்ப்பிக்க உதவி செய்யும் என்று எங்களோட பேசி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே தந்ததுக்காக ஸ்தோத்திரம், அருள போகிற பசு தாமிக்காக ஸ்தோத்திரம், இனி தரப்போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உண்மை ஸ்தோத்திரித்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கு தருகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும்படி அடியை ஜெபித்து எனக்கு தாரும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே பார்க்கிற கேட்கிற மக்களுக்கு தாரும் நாள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதத்தை 7ஆம் ஆண்டை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கடைசி கட்ட நாளுக்காக தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்தும் துதி கனமாக உமக்கு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அல்லது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட மேல பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தமும் கர்த்தருடைய வருகையில் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.